அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். நம்ம இந்த பதிவில் இருந்து டாரட் கார்ட் ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். ஒரு பேசிக் கோர்ஸ் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி நான் போடுறேன். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு டெக்குனா என்ன இருக்கும், அந்த டெக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட டெக்கே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டெக்ஸ் விற்கும். அந்த ட்ரெடிஷ்னல் டெக்ஸ் மட்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய, பிகினராக இருக்கும் போது பயன்படுத்தக்கூடிய டெக்காக இருக்குது. இந்த டெக்கை தான் இருக்கிறதுலே சுலபமான டெக், நம்ம படிக்கிறதுக்கான டெக். ஸோ இந்த டெக்கில் எத்தனை ஒரு கார்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 78 கார்ட்ஸ் இருக்கும். 78 கார்டுகள் இருக்கும். இந்த 78 கார்டையுமே, ஒவ்வொரு கார்டையுமே நம்ம எப்படி கூப்பிடுறோன்னா ஆர்கானாஸ் சொல்லி கூப்பிடுறோம். ஆர்கானாஸ்னால் என்ன? விஸ்டம் இல்லைன்னா நாலேஜ். அதிலேருந்து அந்த கார்டு வந்து நம்மளுக்கு ஒரு விஸ்டத்தை சொல்லுது, ஒரு நாலேஜை சொல்லுது, லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுது, லைஃப் லெசன்ஸை சொல்லுது. ஸோ அதை வந்து நம்ம ஆர்கானாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 78 கார்டை நம்ம எந்த மாதிரி பிரிச்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, மேஜர் ஆர்கானாஸ் அண்ட் மைனர் ஆர்கானாஸ். மேஜர் ஆர்கானாஸ்னால் என்ன? 0 to 21 மொத்தம் 22 கார்ட்ஸை வந்து நம்ம மேஜர் ஆர்கானாஸ்ன்னு சொல்கிறோம். லைஃப்பில் நடக்கக்கூடிய மேஜரான விஷயங்களை வந்து நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய கார்டு இது எல்லாமே. அதே மாதிரி மைனர் ஆர்கானாஸ், பேலன்ஸ் இருக்க 56 கார்ட்ஸுமே மைனர் ஆர்கானாஸ். இந்த 56 கார்ட்ஸையுமே 56 டிவைடட் பை 4ன்னு போட்டோன்னா 14 கார்ட்ஸ் வரும், 14 கார்ட்ஸ் வரும். இந்த மைனர் ஆர்கானாஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்கோன்னா 4 எலமெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். மேஜர் ஆர்கானாஸ் வந்து ஸ்பேஸோட எலமெண்ட். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸுமே 14 கார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வான்ஸ், கப்ஸ், ஸ்வாட்ஸ் அண்ட் பென்டக்கல் இப்படின்னு சொல்லி 4 பிரிவாக இந்த 56 கார்டுமே பிரிஞ்சு ஒவ்வொரு ஃபேமிலியாக இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபேமிலிலேயுமே ராயல் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டியில் இருப்பாங்க. அவங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கிங் இருப்பாங்க, குவின், பேஜ் அண்ட் நைட், இவங்கெல்லாம் அந்த ராயல் கார்ட்ஸில் இருப்பாங்க. இது தான் ஒரு டெக்கில் இருக்க ஒரு ஃபேமிலி. இது தான், இந்த ஃபேமிலியில் தான் நம்ம இன்ட்யூட்டிவாக ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மேஜர் ஆர்கானாஸ்லேயுமே நம்மளுக்கு கிங்கெலாம் இருக்காங்க, கிங் இருக்காங்க, குவின் இருக்காங்க. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு நம்ம படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் பற்றி படிக்கும் போது ஒரு கார்டு என்ன சொல்லுது, அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லுது, அதில் இருக்க கலர்ஸ் என்ன சொல்லுது. ஒரு கார்டு படமாக மட்டுமே இருக்கே, இந்த படத்தை வச்சு நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த படத்துக்குள்ளே இருக்க லைஃப் லெசன் என்ன இருக்குது, இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஒரு டாரட் ரீடராக மாற முடியும். ஒன்லி இந்த கார்டில் 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, ஸோ செலிப்ரேஷன், இது மட்டுமே இது வந்து கார்டு ரெப்ரசன்ட் பண்ணதில்லை. அந்த கார்டு ஏதோ ஒரு மீனிங், லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு மீனிங்கை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வர காலங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக ஒரு டெக்னா என்ன இருக்கும், அந்த டெக்கில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.